சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரானிடையிலான பதற்றம் மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை முழுமையாக ஈர்த்துள்ளது. பாதுகாப்பு, அணுசக்தி, கடல்சார் வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை மையமாக கொண்டு இருதரப்பும் தொடர்ந்து கடுமையான அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டு வரும் நிலையில் ராஜதந்திர முயற்சிகளும் இணைந்தே நடைபெற்று வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு, வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு மற்றும் அமெரிக்க ஈரான் உறவுகளின் அடுத்த கட்டம் குறித்து உலக தலைநகரங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. இதனிடையே மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் தொடர்பாக பல்வேறு நாடுகள் ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றன. பதற்றம் மேலும் அதிகரிக்குமா அல்லது ராஜதந்திரம் புதிய வாய்ப்பை உருவாக்குமா? உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலையை பாதிக்கக்கூடிய இந்த முக்கிய புவிசார் அரசியல் முன்னேற்றங்களின் முழுமையான பின்னணியை இப்போது விரிவாக பார்க்கலாம். வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மூண்டுள்ள நேரடி ராணுவ மோதல்கள் பிராந்தியத்தை அணு ஆயுத எரிமலையாக மாற்றியுள்ள நிலையில் வாஷிங்டன் தனது அத்துமுறை முறைகளை தொடர்ந்தால் நாங்கள் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முற்றிலுமாக கைவிடுவோம் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சஜித் இரவானி மிக கடுமையான இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று ஐநா சபையில் உத்தியோகபூர்வமாக பேசிய அவர், இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கடல்வழி பாதுகாப்பு மற்றும் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் அனைத்தும் இனி ஈரானின் முழு பொறுப்பிலேயே இயங்கும் என்று திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே போர் மூண்டுள்ள அசாதாரணமான சூழலில் ஈரானிய தூதர் அமீர் சஜித் இரவானி விடுத்துள்ள அதிரடி அறிக்கைப்படி அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தனது கடமைகளை முழுமையாகவும் உண்மையாகவும் நிறைவேற்றும் பட்சத்தில் மட்டுமே அதனை செயல்படுத்துவதில் ஈரான் உறுதியாக இருக்கும். மாறாக அமெரிக்கா தனது கடமைகளை தொடர்ந்து அராஜகமாக மீறி வந்தால் ஈரான் இனி அந்த ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள எந்த ஒரு விதிகளுக்கும் கட்டுப்படவோ தனது கடமைகளை நிறைவேற்றவோ கடமைப்பட்டிருக்காது. அமெரிக்கா தரப்பில் கூறப்படும் எந்த ஒரு மேலதிக ராணுவ வீரர்களும் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தனது அனைத்து உத்திசார் கடமைகளையும் முற்றிலுமாக மறுபரிசீலனை செய்ய ஈரானை தூண்டும் என்று தெஹ்ரான் இதன் மூலம் சர்வதேச அரங்கிற்கு சமிக்சை அனுப்பியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் சென்கோம் பிரிவினர் ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்க சமச்சீரற்ற போர் முறையை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வரும் வேளையில் ஈரான் தனது உத்தியை மாற்றியுள்ளது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச கடல்வழி போக்குவரத்திற்கான முழு பொறுப்பும் அதற்கு தேவையான அனைத்து கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை திட்டமிடுவது மற்றும் செயல்படுத்துவது உட்பட முழுமையாக ஈரானிய ராணுவத்தையே சாரும் என இரவானி வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் நீர்வழி பாதைக்குள் நுழைவதை தடுப்பதற்கான சட்டப்பூர்வ மற்றும் ராணுவ தந்திரோபாயங்களை ஈரான் பலப்படுத்தி உள்ளது. வளைகுடாவில் அமெரிக்கா ஈரானிடையே நேரடி ராணுவ மோதல்கள் அசுரப்போராக வெடித்துள்ள நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் எந்தவொரு கோரிக்கையும் விடுக்கவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அதிரடியாக மறுத்துள்ளது. வாஷிங்டன் தனது அசுர ஆட்சி மாற்ற கணக்குகளை மூடி மறைக்கவே ராஜதந்திரத்தை ஒரு வஞ்சக மறைப்பாக பயன்படுத்துவதாக ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மனுச்சர் மெட்டாக்கி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று பிராந்திய மத்தியஸ்த நாடான கத்தாரின் தூதுவர் ஒருவர் வடகிழக்கு நகரமான மஷ்கத்திற்கு வருகை தந்ததாகவும் அவரிடம் மட்டுமே தெஹ்ரானின் தீர்க்கமான நிலைப்பாடுகள் விளக்கப்பட்டதாகவும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. அதிபரை கொலை செய்ய ஈரான் தீட்டிய புதிய குறிப்பிட்ட சதித்திட்ட உளவு தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து வாஷிங்டன் தெஹ்ரான் இடையே மறைமுக தொடர்புகள் குறித்த ஊகங்கள் அதிகரித்த சூழலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி விடுத்துள்ள அறிக்கைப்படி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை. இருப்பினும் ஈரானுக்கு வருகை தந்து சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து விவாதிக்குமாறு பிராந்திய மத்தியஸ்தர்களில் ஒருவர் விடுத்த கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கவில்லை. வெள்ளிக்கிழமை மஷ்கத் நகருக்கு வந்து கத்தார் மத்தியஸ்தரிடம் தெஹ்ரானின் கருத்துக்களும் உறுதியான நிலைப்பாடுகளும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த அசுர பேட்டியில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மனுச்சர் மொட்டோக்கி முந்தைய ராஜதந்திர முயற்சிகள் ஈரானை தவறாக வழிநடத்தும் ஒரு கொடூர அமெரிக்க உத்தியின் பகுதி என்று குற்றம் சாட்டினார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் என்பது அமெரிக்காவின் ஒரு பரந்த ஏமாற்று மற்றும் சூழ்ச்சி திட்டம். 2 அல்லது 3 நாட்களுக்குள் அதை முடித்து ஈரானிய இஸ்லாமிய குடியரசை முடிவுக்கு கொண்டு வருவது என்ற தங்கள் இலக்கை அடைந்து விடலாம் என்று அமெரிக்கர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடூரமாக தோல்வியடைந்தனர். பேச்சுவார்த்தைகளிலோ அல்லது மறைமுக தொடர்புகளிலோ வாஷிங்டனுக்கு உண்மையான ஆர்வம் இல்லை. மாறாக குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்த போர், தற்காலிக போர், குறுகிய கால போர் அல்லது பிற அசுர வழிகள் மூலம் ஈரானை அழிக்கவே அது முயல்கின்றது என்று மொட்டாக்கி எச்சரித்துள்ளார்.
வளைகுடா பகுதியில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி சர்வதேச போக்குவரத்திற்கு திறந்திருக்கும் என்றும் வர்த்தக கப்பல்கள் மீது இனி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட மாட்டாது என்றும் ஈரான் இன்றைய நேரடியாகவோ அல்லது பிராந்திய மத்தியஸ்தர்கள் மூலமாகவோ பகிரங்க அறிக்கை வெளியிட வேண்டும் என அமெரிக்கா அதிரடி கெடு விதித்துள்ளது. வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த 3 மூத்த அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுக்களை மேற்கோள் காட்டி பிரபல அமெரிக்க புலனாய்வு ஊடகமான ஆக்சியோஸ் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. சமீபத்திய கடல்சார் அசுர மோதல்கள் மற்றும் அமெரிக்க சென்கோம் அமைப்பின் வான்வெளி பதிலடிகளை தொடர்ந்து ஈரானிய அதிகாரிகள் மேலதிக பேச்சுவார்த்தைகளை கோரி வாஷிங்டனை ரகசியமாக அணுகியதாக ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி ஆக்சியோஸ் ஊடகத்திடம் அம்பலப்படுத்தியுள்ளார். ஈரானிய பிரதிநிதிகள் அமெரிக்க தரப்பிடம் நாங்கள் சொதப்பி விட்டோம், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நாம் தொடர்ந்து பேசலாம் என்று கூறியதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தெஹ்ரானுக்குள் கடுமையான உள் அதிகார போட்டி நடைபெற்று வருவதாக வாஷிங்டன் கணித்துள்ளது. அவர்களின் அமைப்புக்குள் ஒப்பந்தத்தை எட்ட விரும்பும் சக்திகள் உள்ளன, ஆனால் அவர்களுக்கு பதிலாக எங்களால் முடிவுகளை எடுக்க முடியாது, அவர்கள் நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஓமானில் அண்மையில் நடந்த ராஜதந்திர சந்திப்பை தொடர்ந்து ஈரானிடமிருந்து ஒரு உறுதியான பகிரங்க அறிக்கையை அமெரிக்க அதிகாரிகள் எதிர்பார்த்ததாக ஆக்சியோஸ் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச வர்த்தக கப்பல்களை நோக்கி சுடுவதை நிறுத்துவதாகவும் தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதை வெளிப்படையாகவோ அல்லது குறைந்தபட்சம் மறைமுகமாகவோ ஒப்புக்கொள்வதாகவும் ஈரான் பகிரங்கமாக கூற வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். அத்தோடு எவ்வித அத்துமீறிய போக்குவரத்து கட்டணங்களுமின்றி அனைத்து கப்பல் வழித்தடங்களையும் ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெஹ்ரான் இந்த ராஜதந்திர கெடுவிற்கு இணங்க மறுத்தால் கடுமையான ராணுவ விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்துள்ள மற்ற மூத்த அதிகாரி, நாளை இது அவர்களின் நிலைப்பாடாக இல்லை என்றால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்காது என்று மிக நேரடியாகவே போர் பிரகடன எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒட்டுமொத்த உலகப்போர் முனையாக மாறியுள்ள அதிதீவிர சூழலில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் அவசர தொலைபேசி உரையாடல் ஒன்றில் ஈடுபட்டு பிராந்திய பாதுகாப்பு குறித்து அவசர விவாதங்களை நடத்தியுள்ளனர். இருதரப்பு மூலோபாய உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை குறித்து இரு தலைவர்களும் விரிவாக பேசியுள்ளதாக சவுதி அரசு செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சவுதி செய்தி நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த அவசர விவாதத்தில் வளைகுடா பகுதியில் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து பேசப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல்கள் மற்றும் சாத்தியமான பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய முட்டுக்கட்டை நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் உத்திசார் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை கோரியதை ஈரான் மறுத்து கத்தார் மத்தியஸ்தரை மட்டுமே மஷ்கத் நகரில் சந்தித்ததாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த ட்ரம்ப் எம்பிஎஸ் உரையாடல் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கடல்வழி போக்குவரத்து பொறுப்பையும் கண்ணிவெடி அகற்றும் பணிகளையும் தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக ஈரான் ஐநாவில் பிரகடனம் செய்துள்ள சூழலில் இந்த உரையாடல் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. உலக பொருளாதாரத்தின் உயர் நாடியாக விளங்கும் சர்வதேச கடல்வழி போக்குவரத்து மற்றும் முக்கிய கடல்வழி பாதைகளின் பாதுகாப்பை எவ்வித சமரசமின்றி உறுதிப்படுத்துவதன் அவசியத்தை இரு தலைவர்களும் அசுரத்தனமாக வலியுறுத்தினர். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பாதுகாப்பை மீட்டெடுக்கவும் ஸ்திரத்தன்மையை வளர்க்கும் அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் தங்களின் முழுமையான ஆதரவை ட்ரம்ப் மற்றும் முகமது பின் சல்மான் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.